வெல்கம் டு வேட்டுகோ. இன்னைக்கு நம்ம பாடம் 1 கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும், அதில் அத்தியாயம் 10 தேசிய மாநில மற்றும் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியங்கள். இந்த அத்தியாயம் 10 தேசிய மாநில மற்றும் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியங்கள் இந்த பாடத்துக்கான முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறதால என்னென்ன யூஸ் நான் சொல்லிடுறேன். இது நீங்கள் பார்க்குறதால டிசிஎம் 1 இயர் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டே இது தான். ஓகேங்களா? கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும். இந்த ஃபஸ்ட்டு லெசனுக்கான எம்சிக்யூ நீங்கள் உங்களோட செமஸ்டர் எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக படிச்சே தான் ஆகணும். அதுக்கு யூஸ் ஆகும். அதே சமயம் டிஆர்பி, எஸ்ஆர்பி, டிசிசிபி போன்ற கூட்டுறவு போட்டித் தேர்வுகளுக்கு இந்த கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் என்ற பாடம் வந்து ரொம்ப உதவிகரமான பாடம். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாடம். இந்த சப்ஜெக்டில் இருந்து முக்கியமான கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது அதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த வகையில் இந்த பாடம் 10வது பாடம் தேசிய மாநில மற்றும் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியங்கள் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடம். ஓகேங்களா? 10வது பாடம் புக்கில் ரொம்ப பெரிய லெசன்ஸாக இருக்கும். ஆனால் அதில் வந்து பேஜஸ் நிறைய இருக்கும். ஆனால் அவ்வளோ தூரம் நம்ம அது படிக்க தேவையில்ல. இம்பார்ட்டண்ட்டு நிறைய இருக்குது. அதை நான் தொகுத்து நிறைய எம்சிக்யூவாக நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒரு 25 கொஷின்ஸ் பார்த்தோன்னா இந்த லெசன்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுவும் இல்லை. ஆனால் ரொம்பவும் வளன்னு ரொம்ப லென்த்தான ஒரு பாடம். ஓகேங்களா? நீங்கள் புக்கை படிச்சிங்கன்னா படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதில் இம்பார்ட்டண்ட் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப கூட்டுறவு ஒன்றியம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு லெசன்ஸ். அதாவது தேசிய லெவலில், மாநில லெவலில் மற்றும் மாவட்ட லெவலில் கூட்டுறவு ஒன்றியங்கள். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நிலையமும் இந்த மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் கீழே தான் செயல்பட்டு வரும். நீங்கள் படிக்கிற கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நிலையத்தில் கூட அது நேம் போர்டு கீழே என்ன போட்டிருப்பாங்கன்னா, தமிழ்நாடு கூட்டுறவு மேலாண்மை ஒன்றியத்தின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஒரு பார்ட்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறதுலேருந்து நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்மளுக்கு எல்லாமே பண்ணுறது எல்லாமே இந்த மாநில கூட்டுறவு ஒன்றியம் தான். ஓகேங்களா? அதே சமயத்தில் தேசிய கூட்டுறவு ஒன்றியம்னா என்ன, மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம்னா என்ன, மாநில கூட்டுறவு ஒன்றியம்னா என்னன்ட்டு நம்ம ஒன்றா இந்த லெசன்ஸில் எம்சிக்யூ மூலயமா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, வாங்க ஒவ்வொரு கொஷினாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கொஷின், வைகுந்தலால் மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிலையம் எங்கு உள்ளது? ஓகேங்களா? ஒரு அமைப்பு இருக்குது கூட்டுறவில் அப்படின்னாவே மாவட்ட லெவலில், மாநில லெவலில், தேசிய லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது தேசிய லெவலில் இருக்க இந்த கூட்டுறவு மேலாண்மை நிலையத்துக்கான பேர் வந்து என்னது? வைகுந்தலால் மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிலையம். இது எங்கே இருக்குது அப்படின்னா பூனாவில் இருக்குது. ஓகேங்களா? பூனாவில் இருக்குது. இதோட தலைநகர் ஓகேங்களா டெல்லி, தலைமையிடம் டெல்லி. ஓகேங்களா? அப்போது பூனா, டெல்லி இது ரெண்டுமே நீங்கள் சேர்த்து பார்க்கணும். இதான் ஆன்சர், பூனா, டெல்லி. அப்போது வைகுந்தலால் மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிலையம் எங்கு அமைந்துள்ளது? பூனா, டெல்லி. ஓகேங்களா? அடுத்தது 2வது கொஷின், கூட்டுறவுத்துறையில் உயர்மட்ட அளவிலான பயிற்சி எதன் மூலமே தரப்படுகிறது? அப்போது உயர்மட்ட அளவிலான பயிற்சி நம்ம எல்லாம் படிக்கிறது டிசிஎம். ஓகேங்களா? டிசிஎம். இவங்க படிக்கிறது ஹெச்டிசிஎம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹெச்டிசிஎம். ஓகேங்களா? அப்போது கூட்டுறவுத்துறையில் உயர்மட்ட அளவிலான பயிற்சி எதன் மூலமே வழங்கப்படுகிறதுனா இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம். இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அதான் இந்த வைகுந்தலால் மேத்தா தேசிய கூட்டுறவு ஒன்றியம். இதான் ஆன்சர். அடுத்தது 3வது கொஷின், இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 1904. ஓகேங்களா? 1904. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது இந்த முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றி சரியாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம மாநில கூட்டுறவு ஒன்றியம் உருவாக்கியிருப்பாங்க. தமிழ்நாடு மாநில கூட்டுறவு ஒன்றியம் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் நான் இந்த கொஷின் இங்கே வச்சுருக்கேன். இந்த முதல் கூட்டுறவு சட்டத்தோட பேர் என்னது? 1904 கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம். ஓகேங்களா? இதில் மொத்தம் 29 ஷரத்துகள் இருக்கும். அடுத்தது 4வது கொஷின் வந்து
தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது? சொன்னல கரெக்டா 10 வருஷம் கழிச்சு முதல் சட்டம் இயற்றி 10 வருஷம் கழிச்சு ஓகேங்களா? முதல் சட்டம் இயற்றி 10 வருஷம் கழிச்சு 4/1/14 4/1/14 அப்போ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரியும் முதல் சட்டம் இயற்றி அதுக்கு 10 வருஷம் அப்போது 1914 ஓகேங்களா? முதல் சட்டம் 1904 இயற்றியிருக்காங்க. அப்போ 10 வருஷம் கழிச்சுன்னா 1914. அப்போ இந்த டேட்டும் மந்த்தும் ஞாபகத்துக்கு வரணும் ஓகேங்களா? டேட்டும் மந்த்தும் ஞாபகத்துக்கு வரணும். இந்த 4 முன்னாடி போட்டுருங்க, இந்த 1 பின்னாடி போட்டுருங்க. அப்போ 4/1/14 4/1/1914 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா? அடுத்தது 5வது கொஷின். அனைத்து இந்தியாவில் சுமார் எத்தனை மாநில கூட்டுறவு ஒன்றியங்கள் செயல்பட்டு வருகின்றன? அனைத்து இந்தியாவில் சுமார் எத்தனை மாநில கூட்டுறவு ஒன்றியங்கள் செயல்பட்டு வருகின்றன அப்படின்னு பார்க்கும்போது 33 மாநில கூட்டுறவு ஒன்றியங்கள் செயல்பட்டு வருகின்றன. நம்ம தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் மாதிரி மொத்தம் 33 கூட்டுறவு ஒன்றியங்கள் இருக்குது ஓகேங்களா? அடுத்தது தற்போது தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கும்போது 17 தலைமை கூட்டுறவு சங்கங்கள், அதுக்கப்புறம் 37 மாவட்ட கூட்டுறவு ஒன்றியங்கள், இதெல்லாமே இந்த தமிழ்நாடு மாநில கூட்டுறவு ஒன்றியத்தோட உறுப்பினர்கள் தான். அப்போது 17 + 37 மேற்கண்ட இருவரும் தான் ஆன்சர். 17 தலைமை கூட்டுறவு சங்கங்களும் உறுப்பினர் தான், 37 மாவட்ட கூட்டுறவு ஒன்றியங்களும் உறுப்பினர் தான் ஓகேங்களா? அப்போ மேற்கண்ட இரண்டும் இதான் ஆன்சர். அடுத்தது 7வது நிகர லாப பிரிவினை சட்டப்பிரிவு எல்லாருக்குமே தெரியும். சட்டப்பிரிவு 72 நிகர லாபம். ஒரு சங்கம் அந்த தணிக்கை முடிந்து லாபத்தில் நிகர லாபத்தை ஈட்டுச்சு அப்படின்னா சட்டப்பிரிவு 72 படி அதுக்கான ஒதுக்கீடுகளை ஒதுக்கணும் ஓகேங்களா? அடுத்தது ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி கல்வி நிதியை நம்ம ஒதுக்குறோம் இல்லைங்களா? அப்போது அதுக்கான சட்டப்பிரிவு என்னது 72 நிகர லாப பிரிவினை சட்டப்பிரிவு 72. அடுத்தது 8வது கொஷின். 1988ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் விதி 90 படி எந்த நிதி ஒதுக்கப்படுகிறது? அப்போது விதின்னு சொல்லிட்டாங்க. விதி 90ன்னு வரும்போதே நிதி தான் வரணும் ஓகேங்களா? நிதி தான் வரணும், நிதி சார்ந்து தான் வரணும். அப்போது 90ன்னு வரும்போது கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதி. அப்போது நம்மளுக்கு தெரியும் கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதி 3% ஒதுக்குறாங்க ஓகேங்களா? இந்த இடம் நீங்கள் நல்லா தெளிவாக கவனிக்கணும். கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதி 3% ஒதுக்குறாங்க. எந்த சட்டப்பிரிவு? 72வது சட்டப்பிரிவு படி ஒதுக்குறாங்க. ஆனால் விதி எந்த விதிப்படி ஒதுக்குறாங்க? விதி 90 படி ஒதுக்குறாங்க. இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. விதி 90 சட்டப்பிரிவு 72 கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதி 3% ஓகேங்களா? இதுதான் விதி 90 பிரிவு 72 கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதி 3%. அடுத்தது 9வது கொஷின். கூட்டுறவு வளர்ச்சி நிதி மற்றும் ஆராய்ச்சி நிதி அதான் 3% சொன்னல 3% கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதி 3%. அவங்க ஒரு சங்கம் ஈற்ற நிகர லாபத்தில் இருந்து 3% ஒதுக்குவாங்க. இப்போ சப்போஸ் அது நிகர லாபம் வந்து ஒரு 5 லட்சத்தை ஒதுக்குது அப்படின்னா நிகர லாபம் வந்து 5 லட்சம் அப்படின்னு சொல்லி அந்த சங்கம் சொல்லுது அப்படின்னா அந்த 5 லட்சத்தில் 3% எவ்வளவோ அது வந்து கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதிக்கு அவங்க ஒதுக்கணும் ஓகேங்களா? அடுத்தது 10வது கொஷின். 1988ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களையும் விதி 91 படி எந்த நிதி ஒதுக்கப்படுகிறது அப்படின்னும் போது கூட்டுறவு கல்வி நிதி ஓகேங்களா? கூட்டுறவு கல்வி நிதி. இப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது வந்து சட்டப்பிரிவு 72 ஓகேங்களா? சட்டப்பிரிவு 72 விதி 91 கூட்டுறவு கல்வி மற்றும் கூட்டுறவு கல்வி நிதி 2% இதை ஒதுக்குறாங்க ஓகேங்களா? நிகர லாப பிரிவினை சட்டப்பிரிவு 72 படி விதி 91 படி கூட்டுறவு கல்வி நிதி 2% ஒதுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்ன பார்த்தோம்? விதி 90 படி சட்டப்பிரிவு 72 படி கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி வந்து 3%ன்னு படித்தோம் ஓகேங்களா? இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. விதி 90 சட்டப்பிரிவு 72 3%னா கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதி. அதே விதி 91 சட்டப்பிரிவு 72 2%னா
கூட்டுறவு கல்வி நிதி ஓகேங்களா. இந்த விதியை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் 1988ன்னு போட்டிருக்கோம் ஓகேங்களா. இந்த விதி எல்லாமே எப்போ இயற்றப்பட்டது? 1988 ஓகேங்களா. அடுத்தது 11வது பார்த்தல கூட்டுறவு கல்வி நிதி 2%. கூட்டுறவு கல்வி நிதி 2%. ஒரு சங்கம் அது லாபத்தில் வந்து நிகர லாபத்தில் வந்து 2% கூட்டுறவு கல்வி நிதிக்கு ஒதுக்கியே ஆகணும். எந்த சங்கமாக இருந்தாலும் அந்த கூட்டுறவு கல்வி நிதி ஆராய்ச்சி நிதியை ஒதுக்கியே ஆகணும் ஓகேங்களா. அடுத்தது ஒரு சங்கம் செலுத்த வேண்டிய கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி 3% மற்றும் கல்வி நிதி 2%. ஏன்னா 2 இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறது காரணம் உங்களுக்கு மறக்கக்கூடாது, மாற்றி போடக்கூடாது ஓகேங்களா. கல்வி ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதினா 3%, கல்வின்னு வந்தால் 2% ஓகேங்களா. ஆகியவற்றை தான் பெற்ற எத்தனை மாதத்திற்குள் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்திற்கு செலுத்த வேண்டும் ஓகேங்களா. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து 12வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 1 மாதத்திற்குள் செலுத்தணும். இப்போது நம்ம பார்த்துட்டோம் என்ன அப்படின்னா, ஒரு சங்கம் அதோட நிகர லாப பிரிவினை சட்டப்பிரிவு 72 ஓகேங்களா. சட்டப்பிரிவு 72 படி விதி 90 படி கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி 3% ஒதுக்குது. அதே சமயம் சட்டப்பிரிவு 72 விதி 91 படி 2% கல்வி நிதியாக ஒதுக்குது. இப்படி கல்வி நிதியாக ஒதுக்கும்போது அதை வந்து அந்த சங்கம் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தில் எத்தனை காலத்துக்குள்ளே அது லாபம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா எத்தனை டைமுக்குள்ளே அது கட்டணும் அப்படின்னா 1 மாத காலத்திற்குள் கட்டணும். 1 மாத காலத்திற்குள் அந்த ஒரு சங்கம் வந்து மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தில் கட்டணும் ஓகேங்களா. இந்த 2 நிதிக்குமே அதே ப்ரொசீஜர் தான். 1 மாதம் தான் டைமு. அதுக்குள்ளே வந்து ஒரு சங்கம் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தில் கட்டிடணும். இது ரொம்ப ஒரு கொலாப்ஸ் ஆகிற இடம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். சட்டப்பிரிவு 72 நிகர லாப பிரிவினைப்படி விதி 90 படி கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி வந்து 3% ஒதுக்குது. அதே சமயம் சட்டப்பிரிவு 72 விதி 91 படி 2% கல்வி நிதியாக ஒதுக்குது. ஒரு சங்கம் எந்த சங்கமாக இருந்தாலும் இதை ஒதுக்கி தான் ஆகணும். அப்படி ஒதுக்கும் போது அது லாபம்னு தெரிஞ்சு அதை ஒதுக்கும் போது எத்தனை மாதத்துக்குள்ளே அதை வந்து மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தில் அவங்க செலுத்திடணும் அப்படின்னா 1 மாத காலத்திற்குள் செலுத்திடணும். அந்த டைம் பீரியட் 1 மாத காலத்திற்குள் செலுத்திடணும் ஓகேங்களா. அடுத்த கொஷின், மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் தன்னிடம் பெறப்பட்ட தொகையை பார்த்தோம்ல. ஒரு சங்கம் வந்து 1 மாதத்துக்குள்ளே மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தில் கட்டிடணும்னு பார்த்தோம். அதுதான் சொல்லியிருக்காங்க. மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் தன்னிடம் பெற்ற தொகையை பெறப்பட்ட தொகையிலிருந்து 30 நாட்களுக்குள் ஓகேங்களா. இதுக்கும் 30 நாட்களுக்குள் பெறப்பட்ட தொகையில் எத்தனை விழுக்காட்டினை தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்திற்கு கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மற்றும் கல்வி நிதியில் வரவு வைக்கப்பட வேண்டும் அப்படின்னும் போது 90% அவங்க வரவு வைக்கணும். 90% அவங்க வரவு வைக்கணும். இப்போது நம்ம பார்த்துட்டோம். இந்த இடமும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. கொஷின் ரொம்ப பெருசு. இப்போ ஒரு சங்கம் வந்து கூட்டுறவு கல்வி நிதி ஆராய்ச்சி நிதியை ஒதுக்குன 1 மாதத்துக்குள்ளே மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தில் கட்டிடுது. அப்போது அந்த மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் வந்து மாநில கூட்டுறவு ஒன்றியத்தில் கட்டணும்ல. அது எத்தனை சதவிகித தொகையை கட்டணும் அப்படின்னா அது வாங்கின காசில் 90% தொகையை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தில் கல்வி அதாவது ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மற்றும் கல்வி நிதியில் வரவு வைக்கணும் ஓகேங்களா. அது எவ்வளோ காசு வாங்குதோ அந்த காசில் 90% கட்டினா போதும். எத்தனை நாளுக்குள்ளே? 30 நாளுக்குள்ளே. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த நிகர லாபத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்றதுலேருந்து பார்ப்போம். நிகர லாபத்தில் சட்டப்பிரிவு 72 படி நிகர லாபத்தை பிரிக்கிறாங்க ஓகேங்களா. நிகர லாபத்தை பிரிக்கிறாங்க. சட்டப்பிரிவு 72 படி விதி 90 படி 3% வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதி பிரிக்கிறாங்க. சட்டப்பிரிவு 72 விதி 91 படி 2% கல்வி நிதியாக பிரிக்கிறாங்க. இப்படி பிரித்த ஒரு சங்கம் வந்து 1 மாதத்துக்குள்ளே அந்த மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தில் அந்த காசை வரவு வச்சிடுது ஓகேங்களா. கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதின்னு கட்டிடுது ஓகேங்களா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா
இப்படி மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் வாங்குற காசு, ஒட்டுமொத்தமா வாங்குற காசுல 90% மாநில கூட்டுறவு ஒன்றியத்தில, அதான் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தில, கூட்டுறவு அந்த 2 நிதி இருக்குல்ல, கல்வி நிதி, ஆராய்ச்சி நிதி. அந்த நிதியின் பேர்ல 90% அது காசு கட்டிடணும். அது சேமிச்ச காசுல, அதுக்கு வந்த காசுல அது கட்டிடணும். எத்தனை நாளுக்குள்ள? 30 நாளுக்குள்ள கட்டிடணும். அவ்வளோதான் மேட்ரு இதில. அடுத்தது 14வது கொஷின். தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவர் யாரா இருப்பாங்க அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சென்னையில் இருக்க கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஆர்சிஎஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகேங்களா? ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஒரு சில டிஆர்பி கொஷினில் ஆர்சிஎஸ் ஃபுல் ஃபார்ம் தருக அப்படின்னு கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அப்போ ஆர்சிஎஸ்னால் நம்மளுக்கு தெரியணும், ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதாவது கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர். ஓகேங்களா? சென்னை. இவர் தான் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவராக இருப்பார். ஓகேங்களா? அடுத்தது 15வது கொஷின். 1927ஆம் ஆண்டில் முதலில் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் கூட்டுறவு மேலாண்மை நிலையம், அதான் நம்ம பட்டய பயிற்சி படிக்கிறோம்ல, அது எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1927 எங்கே அப்படின்னா தூத்துக்குடி. ஓகேங்களா? தூத்துக்குடியில் ஆரம்பிச்சிருக்காங்க. 1927ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதலில் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா தூத்துக்குடி. ஓகேங்களா? 15வதுக்கு தூத்துக்குடி தான் ஆன்சர். அடுத்தது 16வது. தமிழகத்தில் தற்போது எத்தனை கூட்டுறவு மேலாண்மை நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது? புக்கு படி பார்த்தீங்கன்னா 27+1 28 தான் ஆன்சர். ஆனால் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறது 29 வரைக்கும். இப்போ படிக்கிற பசங்களாம் ஓகேங்களா, இப்போது டிசிஎம் 1 இயர் கோர்ஸ் படிக்க போகிற பசங்களுக்கு 29 இடத்துல அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிளில் கேட்டாங்கன்னா 27+1 இதே போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் ஏன் அதை இது பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னா, ஒன்று அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. டைரெக்டாக 28 சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் 27+1ன்னு சொல்கிறதுல ஒரு இது இருக்குது. ஏன்னா புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 17வது கொஷின். தமிழகத்தில் அஞ்சல் வழி மூலம் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சியை எந்த ஆண்டிலிருந்து நடத்தி வருகிறது? அஞ்சல் வழி மூலம் கூட்டுறவு மேலாண்மை மற்றும் பட்டய பயிற்சி எந்த ஆண்டிலிருந்து நடத்தி வருகிறதுன்ற போது 1992 to 93. அடுத்தது 18வது கொஷின். உயர் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சியை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, உயர் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சியை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் ஹெச்டிசிஎம் சொன்னோம்ல, ஹெச்டிசிஎம் இதெல்லாம் யார் வாங்க படிக்கலாம், எங்கெங்கே படிக்கலாம் அப்படின்னா, சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம், இங்கே ஹெச்டிசிஎம் படிக்கலாம். மதுரை கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நிலையம், இங்கேயும் படிக்கலாம். அடுத்தது வைகுந்தலால் மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிலையம், இங்கேயும் ஹெச்டிசிஎம் படிக்கலாம். அப்போது மேற்கண்ட அனைத்தும் தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது இலவசமாக கூட்டுறவு தொழில் பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ள இடம். இந்த இலவசமாக கூட்டுறவு தொழில் பயிற்சி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இலவசமாக கூட்டுறவு தொழில் பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ள இடம் பர்கூர் மற்றும் பட்டுக்கோட்டை, மேற்கண்ட இரண்டும். இதான் ஆன்சர். இலவசமாக கூட்டுறவு தொழில் பயிற்சி நிலையங்கள் பர்கூர் மற்றும் பட்டுக்கோட்டை. அடுத்தது 20வது கொஷின். 2000 முதல் 2001ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டம் டேஷில் தொழில்நுட்ப நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டன அப்படின்னா லால்குடி. ஓகேங்களா? தொழில்நுட்ப நிலையங்கள் லால்குடியில் ஆரம்பிச்சிருக்காங்க 2000 to 2001 திருச்சி மாவட்டத்தில். ஓகேங்களா? அடுத்தது 21. கூட்டுறவு வார விழா எப்போது கொண்டாடப்படுகிறது? நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நவம்பர் 14 to 20. நவம்பர் 14 to 20 கூட்டுறவு வார விழா கொண்டாடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது 22வது கொஷின். தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் வெளியிடப்படும் தமிழ் மாத இதழ் பேர் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? தமிழ் மாத இதழ் அப்படின்னு வரும்போது கூட்டுறவு. ஓகேங்களா? கூட்டுறவு தமிழ் மாத இதழ். இந்த வேர்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு 2-3 விதமான இதழ்களை இந்த தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் வெளியிடும். ஆனால் இந்த தமிழ் மாத இதழ்னு வரும்போது கூட்டுறவுன்னு வரணும். ஓகேங்களா? அடுத்தது 23வது கொஷின். தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் தமிழில் மாதம் இருமுறை அப்படின்னு வரும்போது
கூட்டுறவு முரசு வரணும் ஓகேங்களா. தமிழ் மாத இதழ்னு வந்தால் கூட்டுறவு ஓகேங்களா. இது வந்து மாத இதழ் ஓகேங்களா. அதுவே மாதம் இருமுறை வரும் இதழ்னா கூட்டுறவு முரசு ஓகேங்களா. அதுவே ஆங்கிலத்தில் வருதுன்னா தமிழ்நாடு ஜேர்னல் ஆஃப் கோஆப்ரேஷன். இது கொலாப்ஸ் ஆகும். பேர் வந்து தான் நீங்கள் பார்க்கணும். தமிழ்நாடு மாநில கூட்டுறவு ஒன்றியத்தால் வெளியிடப்படும் ஆங்கில இதழ், ஆங்கில மாத இதழ்னு வந்துச்சுன்னா தமிழ்நாடு ஜேர்னல் ஆஃப் கோஆப்ரேஷன் இதான் பேர் ஓகேங்களா. அடுத்தது அதுவே மாதம் இருமுறை வருது அப்படின்னா, மாதம் இருமுறை வருது அப்படின்னா கூட்டுறவு முரசு. கூட்டுறவு முரசு. மாத இதழ்னா கூட்டுறவு ஓகேங்களா. மாத இதழ்னா கூட்டுறவு. அதான் இங்கே 22வது கொஸ்டினில் பார்த்துருப்போம். தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் வெளியிடப்படும் தமிழ் மாத இதழ்னா கூட்டுறவு. அதுவே 23வது கொஸ்டினில் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் தமிழில் மாதம் இருமுறை வெளியிடப்படும் பத்திரிகை. பத்திரிகை வந்து மாதம் இருமுறை வெளியிடப்படும் கூட்டுறவு பத்திரிகை வந்து கூட்டுறவு முரசு. அதுவே 24வது கொஸ்டின், தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் ஆங்கிலத்தில் வெளியிடப்படும் மாத இதழ் என்ன? ஆங்கிலத்தில் வெளியிடப்படும் மாத இதழ் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஜேர்னல் ஆஃப் கோஆப்ரேஷன் ஓகேங்களா. இன்னொரு வாட்டி அகைன் சொல்கிறேன். ஆங்கிலம் அப்படின்னா தமிழ்நாடு ஜேர்னல் ஆஃப் கோஆப்ரேஷன் ஓகேங்களா. தமிழ்நாடு ஜேர்னல் ஆஃப் கோஆப்ரேஷன். அதுவே தமிழ் மாதம் இருமுறை வரும் பத்திரிகை. தமிழில் மாதம் இருமுறை வரும் பத்திரிகைனா கூட்டுறவு முரசு. அதுவே மாத இதழ், தமிழ் மாத இதழ்னா கூட்டுறவு ஓகேங்களா. தமிழ் மாத இதழ்னா கூட்டுறவு. அடுத்தது 25வது கொஷின், தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் ஆண்டு சந்தாவை மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் கூட்டுறவு ஆண்டின் எந்த நாளுக்குள் முன்னதாக செலுத்தப்பட வேண்டும்? எந்த நாளுக்கு முன்னதாக செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னா டிசம்பர் 31க்கு முன்னாடி செலுத்தப்பட வேண்டும் ஓகேங்களா. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் ஆண்டு சந்தாவை மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் ஆண்டின் எந்த நாட்களுக்குள் முன்னதாக செலுத்த வேண்டும்? டிசம்பர் 31. ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டு சந்தா மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தில் கட்டணும்ல, அது எந்த டேட்னா டிசம்பர் 31க்குள்ளே கட்டிடணும் ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதுக்குள்ளே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். டிசிஎம் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அதே சமயம் யார் யார் கூட்டுறவு கருத்தியல் நடைமுறையில் அரியர் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அதே சமயம் யார் யார் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, அதாவது டிஆர்பி, எஸ்ஆர்பி, டிசிசிபி போன்ற கூட்டுறவு போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.